இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமா இருக்கும். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது தங்களுடன் உரையாடி. ஆமா மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில பாத்தீங்கன்னா தம்பி ஆகாஷ் டெலிசன் படுகொலை இடத்துக்கு போயிருக்கீங்க. அங்க கள நிலவரம் என்ன, அங்கு உண்மையிலே நடந்த சம்பவம் என்ன? கண்டிப்பா. முதலில் PKV ராஜாஸ் ஊடகத்திற்கு எனது அன்பான வணக்கங்கள். அதே போல வீரத்தமிழர் மீடியா நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த மானாமதுரை கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜபுரம் ஆகாஷ் டெலிசன் அவர் ஒரு பட்டதாரி இளைஞர். அவருடைய வீட்டிற்கு இன்றைக்கு நான் வந்து கள நிலவரத்தை, அதாவது அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்தேன். அதே போல இன்றோடு 17 நாட்கள் ஆகிறது அவருடைய உடலை வாங்க மறுத்து இந்த பகுதி மக்கள், பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆகாஷ் டெலிசன் என்பவர் ஒரு இளைஞர், ஒரு துடிப்பான இளைஞர். நான் அவரை பற்றி அவருடைய வீட்டில் விசாரித்தேன், இந்த பகுதி மக்கள்கிட்டையும் கேட்டு விசாரித்தேன். அந்த வகையில் இங்கு அந்த போதை பொருளுக்கு எதிராக அவர் போராடி இருக்கிறார் என்பது ஒரு கூடுதலான ஒரு செய்தி. அதாவது குறிப்பாக இன்று மடை திறந்து விடப்பட்டிருக்கிற இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் என்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இந்த கஞ்சா, அது அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த படுகொலைக்கான மையப்புள்ளியாக அது இருக்கிறது என்பது என்னுடைய இந்த கள நிலவரத்தின் மூலமாக நான் விசாரித்தது அறியக்கூடிய ஒரு செய்தி. இவர் ஆகாஷ் டெலிசன் என்பவர் ஒரு தீர்க்கமாக போராடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார், ஒரு இளைஞர். வேறு அவருடைய அப்பா இதே பகுதியில ஒரு அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். எப்படின்னா அவர் ஒரு கடை வைத்திருக்கிறார், ஒரு பிரியாணி கடை வச்சு அவர் இங்க ஒரு பலராலும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்போ இந்த மோட்டிவேஷன் எங்கிருந்து தொடங்குறது என்றால், இந்த ஒரு வழக்கு சார்ந்து இந்த விஷயங்கள் தொடருது. அந்த இதில் அந்த கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆகாஷ் டெலிசன் இவரை இதை சிக்க வைப்பதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இங்க இருக்கிறார்கள். அந்த விற்கக்கூடியவர்களும் அதே அந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா இந்த வியாபாரத்தை தடுக்கின்ற அந்த நிலையை ஆகாஷ் எடுக்கும்போது, ஆகாஷை ஒரு சூழ்நிலையில மாட்டி விடணும், அப்படின்னு தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற வகையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படித்தான் இந்த ஆகாஷுடைய இந்த படுகொலை அரங்கேறி இருக்கு. ஆகாஷோட படுகொலை பழிவாங்கும் நிகழ்வா பாக்குறீங்க? பழிவாங்கும் நிகழ்வை தாண்டி இது ஒரு சமூக குற்றம். அதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அது ஒரு தனிப்பட்ட ரீதியில அவர் எடுக்கிறாரு, ஒரு அமைப்பா கூட அவர் எடுக்கல. அப்ப அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிறாரு. உதாரணத்துக்கு சாராயம் காய்ச்சுதல், சாராயம் விற்கிறது, இந்த மாதிரி டாஸ்மாக வாங்கி விற்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறைக்கு ஒரு இதை கொடுத்துருவாங்க. காவல்துறைக்கு அந்த லஞ்சத்தை கொடுத்தே தான் இந்த தொழிலாம் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கஞ்சாவும் அப்படித்தான். கஞ்சா வியாபாரம் தொடர்ச்சி ஆகிட்டு இருக்குன்னா காவல்துறைக்கு தெரியும். அப்ப காவல்துறை அதை தடுக்கிற நடவடிக்கைக்கு இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அந்த வியாபாரத்துல இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் என்ற வகையில இவங்க வாங்கிக்கிட்டு அதை மீண்டும் மீண்டும் விற்பனை செய்வதற்கு இது பண்றாங்க. பொதுவாகவே இந்த காவல்துறை மட்டுமல்லாது இந்த அரசு துறைகளில் என்ன நடக்குது அப்படின்னா, பணத்தை கொடுத்து அரசு வேலைக்கு வரான். அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியெல்லாம் திருட்டு வழி இருக்கோ, குறுக்கு வழி இருக்கோ, அந்த வழியெல்லாம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ அந்த வகையில தான் இந்த வருமானம் அவர்களுக்கு பல்வேறு விதங்கள்ல என்ன குற்றம் வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு தான் வருமானம் அப்படின்ற வகையில இந்த காவல்துறையுடைய செயல்பாடு இருப்பதனால்தான்
இந்த கஞ்சா வியாபாரமும் சூடுபிடித்திருக்கிறது. அப்போ கஞ்சா வியாபாரம் சூடுபிடிக்கும் போது இந்த கஞ்சா வியாபாரத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஆகாஷ் வந்து முயற்சி எடுக்கின்ற போது இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னா காவல்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப காவல்துறைக்கு வந்து வருமானம் குறையுது. வருமானம் குறைஞ்சுன்னா அவன் கேட்கறான், என்ன ஆச்சு உன்னுடைய எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகை எங்க அப்படின்னு வந்து காவல்துறை வந்து இந்த கஞ்சா வியாபாரத்தை கேட்கும்போது ஆகாஷ் இருக்க வரைக்கும் நடக்குமா அப்படிங்கிற வகையில வந்து இவனுக்கு வந்து ஆகாஷ் பக்கம் அந்த கோபத்தை திருப்பி விட்டு அப்ப என்ன பண்றான், நீ ஒரு இந்த சாதிக்கார கஞ்சா வியாபாரத்தை கட்டுப்படுத்தி எனக்கு வரக்கூடிய மாமலை நீ மடைமாத்திரைய கொடுக்க விடாம பண்றிய, தடை போடுறிய, நான் பணம் கட்டில வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் சம்பாதிக்க வேண்டாமா, என் புள்ள குட்டி நல்லா இருக்க வேண்டாமா, 4 தலைமுறைக்கும் நான் வந்து சொத்து சேர்க்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த காவல்துறை சாதிய மனப்பான்மையோடும் அனைத்து குரூர எண்ணங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆகாஷ் டெலிஷனை வந்து ஒரு வழக்குக்காக பிடித்து கொண்டு விசாரணைக்காக அழைத்து சென்று பல்வேறு இடங்களில் வைத்து அடித்து காலை உடைத்து சித்திரவதை செய்து உதிரப்போக்கு ரத்தத்தை வந்து அதாவது அடித்து வந்து சித்திரவதைப்படுத்தி விட்டார்கள். அடித்து வந்து சித்திரவதைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கல. எங்கேயுமே வந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் அவர் உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு இந்த காவல்துறை செயல்படவில்லை. இது வந்து ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதாவது ஒரு கொடூர எண்ணம் கொண்டவன் தான் இது போன்ற செயல்படுவான். அப்ப இந்த இவரை கைது செய்தவர்கள் யார் என்று சொன்னால் தனிப்படை என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே வந்து ஒரு அஜித்குமார் அப்படின்னு காவல்துறை வந்து சார்ந்து ஏற்கனவே அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்குல இந்த தனிப்படையெல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தியும் வந்து சொல்றாங்க. ஆனால் இவங்களை பிடிக்கிறது வந்து தனிப்படை அமைத்து விட்டார்கள், தனிப்படை தான் இந்த விஷயத்தை செய்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த தனிப்படை வந்து யாரா இருக்கிறாங்க அப்படின்னா முழுக்க ஒரே சாதியை சேர்ந்தவங்க இருக்கிறான். அப்ப இது தனிப்படையா இல்ல தனி சாதிப்படையா தனி கூலிப்படையா என்கின்ற கேள்வி இயல்பாக நம்ம இந்த கைது நடவடிக்கை ஒருபுறம் இருக்கட்டும். இந்த காலை உடைத்தார்கள் அப்படின்ற ஒரு இதை பதிவு பண்றீங்க இல்லையா, இதுக்கு பிற உயர் அதிகாரிகளிடமிருந்து எதுவும் அனுமதி பெற வேண்டுமா அல்லது இவரே அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா? அதாவது இந்த டிஎஸ்பி லெவல்லே இதுக்கான இது எடுக்கப்படுகிறதா இல்ல இதுக்கு மேல உயர் அதிகாரிகள்கிட்ட எதுவும் இவங்க அனுமதி வாங்கி இந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கு? காவல்துறையில ஒரு மொராலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா அதான் நான் இப்ப கேட்கிறேன். அதாவது ஒரு உயரதிகாரி வந்து கமாண்ட் கொடுத்தா தான் அவங்க செய்யணும். அதுதான் வந்து முறை. என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா வந்து மேல எடுத்தது கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ இது வந்து உயரதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவ்வளவு துணிச்சலாக வந்து ஒரு சாதாரண காவல்துறை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இது திட்டமிட்டு அப்படி தெரியல அப்படின்னா அவர் உயரதிகாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்போ இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது வந்து தனிப்படை அப்படின்னு சொல்றாங்க. தனிப்படை இப்போ எப்படி இந்த விஷயத்துக்கு போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரணையில வந்து இதெல்லாம் வந்து கேள்வியா எழுப்ப நம்ம வழக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலையை மறித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. களத்துல கூட நாங்கெல்லாம் நின்று பதிவு பண்ணியிருந்தோம். உண்மையில அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீதிமன்றத்திலிருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ வந்து என்னன்னா வந்து உங்களுக்கான நடவடிக்கை நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா இது பண்ணி இப்ப வந்து உள்ள ஏரியாவுக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கு? அந்த உண்மையிலேயே கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா அதிகாரிகள் மீது? எப்படி இருக்கு இந்த கள நிலவரம்? இந்த ஆகாஷ் டெலிஷன் படுகொலையை பொறுத்தவரை நீதித்துறையினுடைய நடவடிக்கை மிகச்சிறப்பு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வரவேற்கிற ஆகாஷ் டெலிஷன் வந்து அடித்து ஒரு குற்றவியலும் குறையமா இருக்கும்போது அவரிடம் வந்து வாக்குமூலம் வாங்கப்படுகிறது. இந்த வாக்குமூலம் வாங்குவதற்கு யார் வருகிறார் என்றால் நேரடியாக நீதிபதியே வராரு. சிறப்பு வந்து என்ன நடந்தது என்பதை வந்து அந்த நீதிபதி வந்து பதிவு செய்கிறார். சிறப்பு பதிவு செய்தது மட்டும் இல்லாம இந்த ஆகாஷை வந்து இதற்கு முன்பு ஒரு புட்டப்பு கேஸ்ல
இதே காவல்துறை வந்து பிடித்து கொண்டு ரிமாண்டுக்காக இதே நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்துறாங்க. நிறுத்தும் போது இவர் வந்து நான் ஒரு படித்த பட்டதாரி, எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை வந்து தவறாக சேர்க்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த நீதிபதி அந்த காவல்துறை கண்டித்ததாக தகவல் சொல்றாங்க. அப்போ அதே நீதிபதி தான் இந்த வாக்குமூலத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில வந்து தொடர்ச்சியாக இந்த ஆகாஷை வந்து அவருடைய செயல்பாட்டை நிறுத்துவதற்கு இந்த காவல்துறை முயன்று கொண்டே இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருது. அப்போ ஒரு கட்டத்தை நோக்கி போகும்போது இவரை கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற வகையில வந்து காவல்துறையுடைய செயல்பாடு. தற்போது அதாவது போராட்ட குழுவோட வேண்டுகோள் என்னவா இருக்கு, அதற்கு அரசு அதாவது காவல்துறை அல்லது நீதிமன்றம் எந்த மாதிரியான பதில்களை, அதாவது பெரிய போராட்டத்திற்கு பிறகு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அப்போ இந்த வழக்கின்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மனை வாங்கிட்டு தலைமறைவாக இருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகள், அந்த காவல்துறை சேர்ந்தவர்கள். காவல்துறை அதிகாரிகள் தலைமறைவாயிட்டான், எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. இவங்களும் பிடிக்கிறதுக்கான வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் பிடித்து விடுவார்கள். நம்மளுடைய காவல்துறை வந்து சாதாரண ஆளு கிடையாது. ஒருத்தர் தப்பு வைக்கவும் முடியும், பிடிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு எல்லா நெட்வொர்க்கும் இருக்குது. அவங்க எல்லாம் எங்கேயும் ஓடிய முடியாது. அந்த வகையில வந்து 16 பேர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த 16 பேரும் இந்த ஆகாஷ் டெலிசரை வந்து அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்திருக்கிறார்கள், அதுக்கு உடன்பட்டிருக்கிறார்கள். இதன் மேலும் சிபிஐ விசாரணை வந்து CPCID விசாரணை வந்து இருக்குது. இந்த விசாரணையின் மூலம் மேலும் உயர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது அரசியல்வாதிகளுடைய பங்கு இதில் இருக்கிறதா என்று பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த CPCID விசாரணை மூலம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த விசாரணை முடிவில் இந்த சீக்கிரம் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்று வந்து நம்ம நம்புவோம். நிச்சயமாயா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த தம்பி ஆகாஷோட மரணத்துக்கு எந்த கட்சியும் வந்து பெருசா ஒன்னும் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனா எதுவுமே நடக்காத சூழ்நிலையில தம்பி அஜித்துக்கா இருக்கட்டும், மற்ற இது வள்ளியூராதே அவங்க அந்த அந்த ஏரியாவில எல்லாம் நடந்த கொலைகளுக்கு பாத்தீங்கன்னா வரிஞ்சு கட்டி ஒவ்வொரு கட்சியும் முக்கியமா குறிப்பா தலைவர்களே நேரடியா கூட வந்து களத்துல வேண்டாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட, அதாவது இது வந்து ஒரு ஆகாஷ் படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய படுகொலை அல்ல. இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். இன்னொரு பக்கம் சாதி ரீதியாக நடந்தது என்றாலும் கூட இது வந்து ஒரு கூட்டு அணியா ஒரு அதிகாரம் மிக்கவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஆகாஷை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த அப்பட்டமான மனித உரிமை மீறல். இந்த விஷயத்தை வந்து இந்த கட்சிகள் எப்படி பார்க்கிறது என்றால் ஓட்டாக பார்க்கிறது. இந்த சமுதாயத்திற்காக இவர்கள் குரல் கொடுத்தார்கள் என்றால் மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டு கிடைக்காது. அப்ப இந்த சமுதாயத்தோட ஓட்டு தேவையில்லையா? அவங்கதான் இலவசமா போடுறாங்களே. அந்த அது கொள்கைக்காக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, சமூகத்திற்காக இருக்கவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை அவர்கள் பிரதானமாக அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எப்படியாவது ஓட்டு வந்துடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து அவர்கள் ஒற்றுமையாக வாக்களிக்கிறார்கள் என்கின்ற ஒரு புரிதல் இந்த கட்சிகள் இடத்துல இருக்கிறது. அதுதான் இந்த கட்சிகள் வந்து இந்த ஆகாஷுடைய படுகொலையை கண்டும் காணாமல் போவதற்கான காரணமாக இது அமைகிறது. அவர்களுக்கு தேர்தலில் வந்து இந்த கொலையை செய்தானே அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுடைய ஓட்டு பெறணும், அது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்கிறீங்களே தவிர இது மனித உரிமை மீறல், இது வந்து நாளைக்கு இவனுக்கு நடந்தது இன்னொருத்துக்கு நடக்கும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றான் என்கின்ற எண்ணம் இந்த கட்சிகளுக்கு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனையான செய்தி. இது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் தம்பி அஜித்தோட மரணத்துக்கு ஹரிராடார் அவரோட இணைஞ்சு போராட்டத்துல நின்றார், குரல் கொடுத்தாரு. அது ஒரு சமுதாயமா சாதியா பார்க்கல. அதே ஹரிநாடார்
இன்று தம்பி ஆகாஷோட படுகொலைக்கு எந்த ஒரு கண்டனம் அதை கூட தெரிவிக்கணும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவரை குறிப்பிட்ட நபரை வந்து சொல்றீங்க. குறிப்பிட்ட நபர்னு சொல்ல வேணாம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஆமா, அவரே இப்போ ஒரு சிக்கல்ல இருக்கிறாரு. அதாவது சிறை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. கண்டனம் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை என்பது பெரியாள் இல்லை அப்படின்றீங்களா? அவர் என்ன மாதிரியான இதுல இருக்கிறாரு? ஒரு சிறைக்கு சென்றிருக்காரு, மோசடி, பண மோசடி செஞ்சிருக்காரு. வெளிப்படையா பேச சொந்த சமூகத்துக்கு வந்தாரு, சொந்த சமூகத்துக்கு வருவதாக பாலம் காட்டிக்கிட்டாரு. மற்றபடி என்ன அதுல இருக்கு? அவரு ஒரு மனித உரிமை சார்ந்து அவருக்கு தகுதி இல்லை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நீ யோக்கியமான வந்துட்டுல நம்ம அடுத்த மேல கல்லெறியணும். நிச்சயமா நிச்சயமா. அதனால வந்து அவரை வந்து ஒரு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து எண்ணுவதே தவறு. ஆமா, சரி சரி. இன்னொரு பக்கம் பார்ப்போம். ஒட்டுமொத்த சமூகமும் தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில போராட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், ஆமா, மானாமதுரையில ஒரு போராட்டத்துக்கு, இந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும், என்ன காரணம், இதை எப்படி அவங்க எடுத்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க? அதாவது இந்த எதிர் போராட்டத்தின் மூலமாக எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் சொல்கிறார்கள் என்று நாம் எண்ணலாம். ஒன்று, அதாவது இந்த எதிர் போராட்டம் என்பது ஒரு மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஆபத்தானது. ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அது எதற்காக போராடுகிறார்கள், அவர்கள் என்ன நோக்கத்திற்காக போராடுகிறார்கள் என்று கூட இவர்கள் வந்து சிந்திக்க முடியாத ஒரு காட்டுமிராண்டிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை எதிர்க்க வேண்டியிருக்கு. ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரி அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு தனி மனிதனை, ஒரு பட்டதாரி இளைஞனை அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை வந்து கண்டித்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று அந்த மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதை விட்டுவிட்டு ஐயோ இவர்கள் போராடுகிறார்கள், அது பாதிக்கப்பட்டவன் போல என்னுடைய சாதிக்காரன் சேர்ந்தவன், கொலை செஞ்சவன், அந்த அடிச்சவன், துன்புறுத்தவன் என் ஜாதிக்காரன், நாளைக்கு மாட்டிக்கிடுவான் அப்படிங்கிற வகையில இவர்கள் எதிர் போராட்டத்தை நடத்துகிறார்கள் சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை இது, எவ்வளவு பெரிய சாதி வரி, அப்பட்டமான சாதி வரி இல்லையா? என்னை பொறுத்தவரை இது எப்படி இந்த போராட்டம் வந்து திசைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் விசாரித்த வகையில் அந்த 14 பேர் அந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த கொடூரர்களுக்கு பணத்தை கொடுத்து, அதுல பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல, நல்லா பாத்துங்க. ஆமா ஆமா, எல்லாம் வந்தவங்க எல்லாம் காலிப்பைய, அவன் தான் போய் சாலையை மறிச்சு பேச்சுவார்த்தை நடத்துறான். எங்களுக்கு வந்து சாலை எங்களுக்கு வேண்டும், உன் சாலை உங்ககிட்ட தானே இருக்கு, நீ வாட்டில் வாகனத்துல போற, யாரும் இடையூறு பண்ணலையே, அவர்கள் வாட்டில் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீதி வேண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வகையில இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த விஷயத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அந்த போராட்டத்தை, எதிர் போராட்டத்தை, ஆகாஷ் டெலிசனுக்கு எதிராக எதிர் போராட்டத்தை நடத்தியவன் ஒருவன் அந்த போராட்டம் நடத்தின 2 நாளுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான். உண்மையான விஷயம் பாருங்க. அதாவது உடனே அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு நீதிக்கு எதிராக அநீதிக்காக நீ போராடுற அப்படின்னா உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற ஒரு செய்தி வந்து எனக்கு வந்த உடனே மக்கள் சொன்னாங்க. அது ஒரு மன வருத்தமாக கூட எடுத்துக்கொள்வோம். இருந்த போதிலும் சமீபத்தில் +2 மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி ஒரு சகோதரி வந்து பெரிய பாலியல் வன்கொடுமையில இறந்திருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் ஊடகத்தின் வாயிலாக. அது எந்த மாதிரி அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து காவல்துறை வந்து சொல்லுகிறார்கள், ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவன் அவன் வந்து ஒரு வழக்குக்காக அங்க போறான், மறுபடியும் வந்து ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதா இருக்கிறான். அவனை வந்து பிணையில விடுறாங்க. பிணையில விடும்போது இவன் வழக்குக்காக போறவன் என்ன பண்றான், அந்த +2 மாணவி வந்து காட்டுக்களை கூட்டு போய் போன மாணவி வந்து கற்பழிச்சு கொடூரமாக கொலை செய்கிறான். இது வந்து அங்க இருக்கக்கூடிய CCTV கேமராவில், அந்த தனியார் காற்றாலை நிறுவப்பட்ட அந்த CCTV கேமராவில் பதிவாகுது. 12 நாட்களுக்கு பிறகு அவனை வந்து பிடிக்கிறாங்க. இதை பிடிக்கிறது கூட அங்க உள்ள ஒருவர் வந்து இந்த துப்பை கொடுத்திருக்கிறாரு
அப்படின்னு வந்து ஒரு சொல்றாங்க. ஆனா வந்து காவல்துறை தான் எல்லா பாராட்டும் போய் சேருது. ஓ, அப்ப அவரையும் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல போய்கிட்டு இருக்கு. சிறப்பு அப்போ சிறப்பு. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடக்க விடாத அளவுக்கு இவர்கள் வந்து செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த மாதிரியான குற்றவாளிகளை வந்து வெளியே விடுறது. இப்ப சரித்திர பதிவு குற்றவாளிகள் இருக்கிறாங்க. சரித்திர பதிவு குற்றவாளிகள். குற்றவாளி அவர்களை வந்து எங்கெங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க, அவருடைய ஆக்டிவேட் என்ன, எல்லாத்தையும் வந்து இவர்கள் வந்து ஆய்வு செய்யணும். அதை வந்து பதிவு செய்யணும். அதுக்கு தான் வந்து உளவுத்துறையே போட்டிருப்பாங்க தனியா. இவன் வந்து காவல்துறை கண்காணிப்பிலே இருக்கணும். இருக்கணும் இருக்கணும். இவன் வந்து ஆயுள் தண்டனை கைதி, இவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி, இவன் வந்து சுதந்திரமாக நடமாடிட்டு 12 நாள் கழிச்சு சரித்திர பதிவு குற்றவாளி தான் இதை செஞ்சிருக்கான்னு சொன்னாங்கன்னா இது காவல்துறையுடைய தோல்வி இல்லையா, உளவுத்துறையுடைய தோல்வி இல்லையா? அதே சமயத்துல இது ஒருத்தம் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாணவியை வந்து அந்த பலாத்கார வந்து ஒருத்தம் செஞ்சிருக்க முடியாது, இது வந்து கூட்டு வன்புணர்வு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற கோணத்திலையும் இது வந்து பார்க்கப்படுது. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் ஐயா. இறுதியாக தம்பி ஆகாஷ் டெலிசனோட அந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு, எப்ப இந்த போராட்டம் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு? அதாவது நான் இந்த போராட்ட களத்தை பார்த்த பிறகு அந்த அவர் ஆகாஷ் டெலிசனுடைய பெற்றோர்களும் சரி, இந்த பகுதி மக்களும் சரி மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மக்களை யாரும் குழப்ப முடியாது. அவருடைய கோரிக்கை என்னவென்றால், என்னுடைய மகனுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்தது அந்த அநீதி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும் என்கின்ற அந்த இலக்கோடு இருக்கிறாங்க. இவர்களை வந்து பணத்தை வைத்தும் அல்லது வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் இவர்களை வந்து திசை திருப்புவதற்கு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு எல்லாரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒருபோதும் அதற்கு விலை போகவில்லை. பணத்தை வைத்துக்கொண்டே பேசியிருக்கிறார்கள் சிலரெல்லாம். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளைக்கு வந்தது போல வேற யாருக்கும் வரக்கூடாது என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு படுகொலை செய்தவர்கள், சித்திரவதை செய்து கொலை செய்தவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் குறைந்தபட்சம் கைது செய்யப்பட வேண்டும். வழக்கு போட்டீங்க, வந்து பேர் போட்டீங்க, எல்லாம் தெரியுது. கைது செய்யறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? யாரை பாதுகாக்கிறதுக்கு இப்படி பாடாப்படுறீங்க? அவன் ஒரு குற்றவாளி இல்லையா என்பதாக அவர்கள் மிக தெளிவாக இருக்க. கைது செய்யாமல், குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடிக்காமல் வாங்க மாட்டோம், வாபஸை வாங்க மாட்டோம் என்பது வந்து தெளிவாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த நிலை தொடர்ந்தால், கைது செய்யாமல் அப்படியே பாவலா காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மானாமதுரையில் மட்டுமல்ல, இது தமிழ்நாடு முழுவதும். எப்படி நாங்குநேரியில் வந்து ஒரு கோரிக்கைக்காக அந்த மக்கள் அதே சமுதாயத்த மக்கள் வந்து புறக்கணித்தார்களோ, மிகப்பெரிய அதிர்வலைகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தினார்களோ, அதே அதிர்வலைகளை இந்த 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.